உங்க பார்ட்னர் உங்க கூட ரொம்ப ஹேப்பியான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல சந்தோஷமா இருக்கிற மாரி நடிச்சிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? எழுத்தாளர் லதா எழுதியிருக்கக்கூடிய "கழிவறை இருக்கை" அப்படின்ற புக்ல அவங்க ஒரு கருத்த பதிவு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்றது உணவு, உடை, உடலுறவு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னடா உடல் உறவு பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கா? அ அப்படின்னு இதுல முகம் சுளிக்கிறதுக்கு எதுவுமே இல்லங்க. ஒரு பொண்ணா நான் பதிவு பண்ண வேண்டிய ஒரு கருத்து இந்த இடத்துல இருக்கு. அதாவது செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஆண்களுக்கு வேற மாதிரியான ஒரு உணர்வும், பெண்களுக்கு அது வேற மாரியான ஒரு உணர்வையும் குடுக்கும் அப்படின்றது நமக்கு எத்தன பேருக்கு தெரியும்? நம்மள எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் அந்த செக்சுவலி அவங்க தன்னோட பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மென்டலி ரெடி ஆகணும். அவங்க சைக்காலஜிக்கலி மனசளவுல தன்னோட பார்ட்னர் கூட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகாம பிசிக்கலி அவங்களால ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது. அந்த மனசளவுல கனெக்ட் ஆகுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் தன்னோட பார்ட்னர், தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணுக்கு குடுத்தாகணும். ஸோ இது எதுவுமே இல்லாம என் கூட ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இரு. ஐ மீன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இரு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு வேற வழி இல்ல அப்படின்னு உங்க கூட இருக்குமே தவிர, உண்மையான ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப் உங்க கூட கண்டிப்பா லீட் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் ட்ரூவான ஒரு விஷயம். அதே நேரம் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து அ மன ரீதியா நல்ல ஒரு ஹேப்பியான ஒரு பார்ட்னரா, ஒரு ஹஸ்பண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல உங்க கூட ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய கருத்து இது மட்டும் தான். அட் த சேம் டைம் நீங்களும் அவங்க கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னா, இத நீங்க பண்ணியே ஆகணும்.